நேற்று டியூஸ்டே இல்லையா, ஸோ முருகர் கோயிலுக்கு போகலாமேன்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால சீக்கிரமாக வந்துட்டு சப்பாத்தியும் குருமாவும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குருமாவோட ரெசிபி வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்தமாரி வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரிக்கெலாம் கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு குருமா பண்ணுறதுக்கு ஒரு அரை மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்து துருவியோ இல்லை கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு ஜாரில் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி பயிர் போட்டுக்கோங்க. முந்திரி பயிர் இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடாயில் கூட பண்ணிக்கலாம். கடாயில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸஸாக ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சீக்கிரமாக பண்ணிடணும்னா குக்கரில் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து நல்லா பச்சை வாசனை போன அளவுக்கு நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லா வெஜிடபிளையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு காரத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்துலேயுமே அரை ஸ்பூன் காரம் உங்களுக்கு தேவையான ஏற்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்கல்ல, அதையுமே எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டோம். நேற்று நான் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். கோவிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9:30 போல் ஆகிடுச்சு. வரும்போது செம்ம காற்று, மழை வரும்னு நினச்சிட்டே வந்தோம். அதேமாரி ஆன் த வேல செம்ம மழை. கொடையே எடுத்துகிட்டு போல் ஒன்றும் எடுத்துகிட்டு போல், மழை ஓவராக வந்துச்சு, நிற்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழையில் நினச்சிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.